ஒரே மாதத்தில் நம்மளுடைய முடியில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளவு கருன்னு ஒரு ஹேர் டே ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ஒரு மாதம் தடவுனீங்கன்னா போதும், உங்கள் முடியில் ஒரு நல்ல மேஜிக் நடக்குங்க. அந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காவோட இலை இது ரொம்ப ரொம்ப நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குங்க. ஹேர் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையை வந்து டக்குன்னு சால்வ் பண்ணி கொடுத்துரும். டக்குன்னு நம்மளுடைய முடி கொட்டுற பிரச்சனை நின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதி முடி பிரச்சனை வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத்தை வந்து அது இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரு இலையில இருக்குது. அடுத்து இதில் நம்ம வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரையில் இருக்கிற அயன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலையும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை நீங்கள் கொஞ்சமாக டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குங்க. அடுத்து இதில் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஒரு முடி கொட்டின இடத்துல 4 முடி வளர்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நம்மளுடைய ஹேருக்கு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ சின்ன வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல்காக முடி கொட்டுது. அவங்க ஸ்ட்ரெஸ் படிக்கிறதுனால ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களும் சரி, எல்லாருக்குமே முடி பிரச்சனைன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு தடவை ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதம் தடவி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செய்யுங்க. ஹேர் ஆயில் நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். 100% நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. லைட்டாக ஈரத்தன்மை போகிற மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொருட்களை போட்டு, அதை வந்து ஈரத்தன்மை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயை ஊற்றினோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் எண்ணெயை இழுத்துரும் இந்த பொருட்கள். அதனால் அடுத்து இதில் நம்ம வந்து மருதாணி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். மருதாணி இலை கிடச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இலை கிடைக்காததுனால இதை பொடியை சேர்த்துருக்கேன். இலை கிடச்சிச்சின்னா அந்த மிக்ஸி ஜாரில் போடும்போதே அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. மருதாணி நம்மளுடைய ஹேர் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. வெள்ளை முடியை வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்களா, நான் இதில் என்ன ஆயில் ஊற்றுறேன் அப்படின்னா கடுகு ஆயிலுங்க. கடுகு ஆயிலை வச்சு நான் ஹேர் டே ஆயில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட கடுகு ஆயில் இல்லை அப்படின்னா கடுகை வந்து நல்லா வறுத்துட்டு இந்த இரும்பு கடாயில் அதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம அரைச்ச பொருட்களை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக ஒரு கடுகாயில் ஊற்றின நம்மளுக்கு திருப்தி இருக்கும். இல்லை அதாவது நீங்கள் கடுகை போட்டு வறுத்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகாயில் தனியாக உங்கள்கிட்ட இல்லைன்னா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஆயிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இரும்பு கடாயில் ஏன் செய்யணும்னா, அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயனும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரில் அப்சர்வ் ஆகும்போது இன்னுமே அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத், ஒரு நல்ல ஒரு வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகிறது, இந்த மாதிரி மேஜிக்கல் வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நடக்கும். ஒரு மாதம் யூஸ் பண்ணால் போதுங்க. இந்த ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடியை கருப்பாக்கிரும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சொட்டத்தலையில் கூட முடி வளரும். ஒரு முடி 2 முடி கொட்டின இடத்துல 10-15 முடி வளருங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு.
நான் ஆயில் சொன்னேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நான் வீட்டில் இந்த மாதிரி தான் தேங்காவை நல்லா உடச்சி நல்லா இதை பீஸ் பீஸாக எடுத்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருவேங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இதை செய்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. உங்கள் வீட்டில் தென்னை மரம் இல்லைனாலுமே மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 10, 15 தேங்காவை வாங்கிட்டு நீங்கள் அதை தேங்காயிலேருந்து சில்லுகளை எடுத்து இந்த மாதிரி காய வச்சு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னுமே நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் நம்ம ஹேர் ஆயில் செய்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். கடையில் விற்கிற தேங்காய் எண்ணெய்லாம் எப்படி இருக்கும் அப்படி நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இதை நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வெறும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே சுத்தமான தேங்காய் எண்ணெயை உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் நான் தேங்காய் எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் நான் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க. செய்து வச்ச அந்த ஹேர் டை ஆயில் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டாமல் நீங்கள் ஒரு பெரிய பாட்டிலில் கூட நீங்கள் பல்காக செய்யும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கும்போது மட்டும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால இப்போயே உங்ககிட்ட வடிகட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளவு ஒரு கருகருன்னு ஒரு ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் இரும்பு கடாயிலே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அந்த இரும்போட சக்தியும் நம்மளுடைய ஹேருக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆயிலெலாம் வச்சுட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்றவங்க வாரத்தில் 2-3 வாட்டி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு ஷாம்பு வீட்டில் யூஸ் பண்ணுற மைல்டு ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை சீகக்காய் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. ஹேரோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். அதேமாரி லென்த்துமே ஜாஸ்தியாகும். நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். 1 மாதம் தடவி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. கொஞ்ச நாளாக வீடியோஸ் நான் போட முடியாமல் போச்சு, ஹெல்த் இஷ்யூன்றதுனால. நீங்கள் இந்த ஆயிலை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட்டு கீழே சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.